ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு போனஸ் சேனல் 27. இன்றைக்கி நம்ம காஃபி புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காஃபி புட்டிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சாக்லேட் க்ரீம் பிஸ்கட் எடுத்திருக்கேன். அது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி க்ரீம் இல்லாத ப்ளைன் பிஸ்கட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீம் பிஸ்கட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் சாக்லேட் ஃப்ளேவர் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு க்ரீம் பிஸ்கட் யூஸ் பண்ணாதீங்க, நல்லா இருக்காது. இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். அடுத்ததாக புட்டிங் செய்கிறதுக்கு தேவையான பால் நம்ம காய்ச்சிக்கலாம். இன்றைக்கி நான் 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் இப்போ சேர்த்துக்கலாம். பால் நல்லா காய்ஞ்சி இந்த மாதிரி பொங்கி வந்ததும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சின்னமன் பவுடர் சேர்த்துக்கோங்க. சின்னமன் பவுடர் சேர்க்கறதுனால நல்ல ஒரு ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். சின்னமன் பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பட்டையை மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க. எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுடைய விருப்பம்தான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுடைய ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சுகர் நல்லா கரைகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்துடலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்து 1 மினிட்லேயே இது நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கண்டினியூஸாக கிளறிட்டே இருங்க. இப்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்ச நேரத்துக்கு ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். இப்போது நம்ம எதில் புட்டிங் செய்ய போகிறோமோ அந்த கிளாஸில் ஏற்கனவே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் பிஸ்கட் பவுடரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காஃபி மிக்சரை சேர்த்துக்கலாம். எல்லா கிளாஸ்லேயும் ஈவனாக ஒரே அளவாக ஊற்றிக்கோங்க. இப்போ இது ஒரு 1 ஹவருக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கணும். அப்போ தான் புட்டிங் நல்லா செட் ஆகும். இப்போது 1 ஹவர் ஆகிடுச்சு. நம்ம புட்டிங் எடுத்து பார்க்கலாம். புட்டிங் நல்லா செட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கார்னிஷிங்காக கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இதே மாதிரி சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் அல்லது சாக்லேட்டை துருவி கூட நம்ம சேர்த்துக்கலாம். காஃபி ஃப்ளேவரோட இந்த சாக்லேட் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்முடைய காஃபி புட்டிங் சூப்பராக சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.